حي على الفلاح. இன்னும் ஒன்று சொல்றேன், நோம்புல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. நான் தான் உண்மையில நியத்து வச்சிட்டேன். சென்ற நோம்புலையும் கொஞ்சம் அமல் செய்ததை பத்தி தயவு செஞ்சு இந்த ஒரு மாசத்துக்கு இந்த போனை விட்டும் தூரமாகுவோம், இந்த மொபைல் போனை விட்டும் தூரமாகுவோம். குறைஞ்சபட்சம் போன் கையில இருக்கட்டும், டேட்டாவை கேன்சல் பண்ணி போட்டுருவோம். இந்த ஒரு மாசத்துக்கு இந்த டேட்டா வானம், இந்த வாட்ஸ்அப் வானம், இந்த சோசியல் மீடியா வானம். இது எங்க நோம்ப மட்டுமல்ல, எங்க தொழுகையும் நாசமாக்கி விட்டது. மிக அன்பா சொல்றேன், மிக இரக்கமா சொல்றேன், மிக பணிவாக சொல்றேன், இன்றைக்கு இருக்கிற பெரிய ஒரு சோதனை, ஈமானுக்கு சோதனை, அமலுக்கு சோதனை, ஜிக்ருக்கு சோதனை, குர்ஆனுக்கு சோதனை, அனைத்துக்குமாக சோதனையாக மாறி குடும்ப வாழ்க்கைக்கும் சோதனையாக மாறிவிட்டது. எதுக்கு சோதனை? மனைவி இல்லாம வாழலாம், வைஃபை இல்லாம வாழ இயலாது. மனைவியை விட்டு பிரிஞ்சிக்கலாம், மொபைல் போனை விட்டு பிரிஞ்சிக்கலாது. குர்ஆன் இல்லாம வாழலாம், ஆனா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பார்க்காம வாழ இயலாது. இது ஒரு நோய். கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, ஃபேஸ்புக்ல ஒரு மெசேஜை போட்டு செய்தியை போட்டு 10 நிமிஷத்துக்கு பார்க்கறேன்னா எத்தனை பேர் லைக் பண்ணிக்கிறாங்க. யாருமே லைக் பண்ணி இல்லைன்னா ராவைக்கு தூக்கம் போறல அவருக்கு. இது ஜோக் இல்ல, இது ஒரு நோய். இது அந்த மெசேஜ் அவர் மக்கள் லைக் பண்ண அவருக்கு சந்தோஷம். இது ஒரு நோய். தயவு செஞ்சு சொல்றேன், ரமலான கொண்டு நானும் நீங்களும் 100க்கு 100 பெனிஃபிட் அடையணுமா, பிரயோஜனம் அடையணுமா, இந்த சோசியல் மீடியாவை விட்டு வெளியே வாங்கும். வானம் வானம் இதை விட்டும் தூரமாகுவோம். கபருக்கு போய்த்து பார்ப்போம், கபருக்கு போய்த்து பார்ப்போம். ஒன்று வேலை செய்யாது, இருந்து பார்ப்போமே. என்ன மிடில் ஈஸ்ட்ல வெளிநாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு பொதுவாக இலங்கையிலிருந்து வரக்கூடிய சின்ன சின்ன செய்தியும் பெரிசா விளங்கும். என்ன விளங்கும்? பெரிசா. அங்க வைத்து பார்த்தா ஒண்ணுமே இல்லடா, இங்க சும்மா இருக்கிறீங்க நினைக்கலாம். இங்க ஒரு செய்தி வரும், வந்தா அது முழு இலங்கையும் பத்திர மாதிரி இருக்கும். இது முழு சிலோனும் முடிஞ்சப்பா, அங்க வைத்து பார்த்தா ஒன்றே காணம், எல்லாம் சூடாயிக்கிறாங்கண்ணா. இது அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். செய்தி பரத்தவானம் யாரும் சும்மா. இன்றைக்கு உலகத்துக்கு இருக்கிற ஆகப்பெரிய முசீபத்தே இந்த சோசியல் மீடியா. சும்மா செய்தி அது ஷேர் பண்றதுக்கு எந்த பிரச்சனை? முந்தைய ஒரு கடிதம் ஒன்று போஸ்ட் பண்றேன்டா, ஒரு மொட்டை கடிதம் எழுதி அந்த மொட்டை கடிதத்தை யாருக்காவது கொடுக்கறேன் எவ்வளவு கஷ்டம் பார்ப்போம். அட்ரஸ் இல்லாம எழுதி அது எங்கேயாவது கொண்டே அட்ரஸ் இல்லாத ஒரு பிரிண்டர்ல என்ன செய்யணும் அதை பிரிண்ட் பண்ணி, அதை பிரிண்ட் பண்றவனும் பார்ப்பான், இது ஒரு சந்தர்ப்பம் சொல்லி அவனும் அதுக்கு சார்ஜ் பண்ணுவான். எப்படி? டபுள் ட்ரிபிளா சார்ஜ் பண்ணுவான். அதை சார்ஜ் பண்ணி அதை கொண்டு வந்து எப்படி கொடுக்கிறது? அதை பள்ளியில ஜும்மால கொடுக்கோமேலா, அதுக்கு என்ன செய்யறதுன்னா எப்படியோ சுபகுக்கு முன்னால வந்து ஃபேன்ல வச்சுட்டு போறேன். இதுல ஃபேன் சிறகிக்குது, அதுல முதல்ல வச்சுப்பாங்க. வச்சுட்டு போனா என்ன, பள்ளியில சுபகுக்கெல்லாம் போட 2 ஃபேன் தான் போடுவாங்க. ஜும்மாவுக்கு எல்லா ஃபேனையும் போடக்குள்ள ஆக்கள் கரோடல உட்கார்ந்து ஃபேன்ல சுத்தக்குள்ள என்ன செய்யும்? இப்ப எவ்வளோ கஷ்டம். முந்தியோரு பாவம் செய்யறா, முந்தியோரு பாவம் செய்யறா எவ்வளோ கஷ்டம். அதை எழுதோணும், அதை டைப் செட்டிங் பண்ணணும், பிரிண்டர்ஸுக்கு போகணும், அதுக்கு களவுல சல்லி கொடுக்கணும். அவனும் அதை பார்த்து சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அதுக்கு கூட சார்ஜ் பண்ணுவான். அதுக்கு பிறகு கொண்டு எப்படி கொடுக்கறத வாப்பா, இந்த மொட்டை கடிதத்தை கொடுக்க. இது நடந்த சம்பவமே. நாங்க ஓதுற காலத்தில் ஒரு பள்ளி வாசல்ல போய்த்து ஃபேனை போட்ட என்ன செய்து நோட்டீஸ். இன்னும் ஒரு ஊருக்கு போனோம்,
சாப்பாடு உண்டுக்கு. நான் நினைக்கிறேன் ஒரு சாப்பாடு அங்க போயிட்டு பார்த்தா கை தொடுத்துற பேப்பர் இருக்குது. இப்ப தானே டிஷ்யூ, இப்ப டிஷ்யூல விதவிதமான ஃபேஸ் டிஷ்யூ வேற, வேற என்ன டவல் டிஷ்யூ வேற, டாய்லெட் டிஷ்யூ வேற, சுப்ஹானல்லாஹ் அதுக்கு வெட் டிஷ்யூ வேற. என்னமோ நாங்க எங்கட ஊர்ல எல்லாம் நாங்கெல்லாம் எப்படி வளர்ந்தாக்கள் தெரியுமா? எங்கட வீடுகள்ல எல்லா வீட்லயும் தான். சரி, உங்க வீட்டுல எப்படியோ தெரியும், ஏன் வீட்டை சொல்றேனே. எங்கட உம்மா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா என்ன செய்வாண்டா, சாப்பிட்டு கை துடைக்கிறதுக்கு ஒரு பழைய பனியன் நெஞ்சிக்கும். அது எப்ப தெரியுமா மறுவோம் மாத்துறது? எப்ப மாத்துறது? வெள்ளை பனியன் மஞ்சளாக மாறிவிடும். வெள்ளை பனியன் எதா மாறும்? சொல்லுங்களேன். மஞ்ச கலராக மாறினதுக்கு பிறகு அதை வீசிட்டு இன்னொரு பனியன் தொங்கும். அதுலதான் எல்லாரும் கை தொடச்சது. நான் இப்ப வரக்குள்ள சொன்னேன், உங்க எங்கட ஊர்ல, உங்களோட ஊரை பத்தினே தெரியும், எங்கட ஊர்ல முழு ஊருக்கும் இருந்தது ஒரு பாபர் ஷாப் தான். எத்தனை பாபர் ஷாப்? அங்க இருந்த மைக்கத்தி உண்டு தானே. அங்கிருந்த மைக்கத்தி ஒரே ஒரு மைக்கத்தி. அத எதுல தேற்ற தோல்ல என்ன செய்வாங்க? முழு பேருடைய சேவெடுக்கிறது, முழு பேருக்கு பின்னுக்கு வெட்டுறது எல்லாம் ஒரு மைக்கத்தியால. யாருக்குமே எந்த நோயும் வர இல்லை. ரத்தம் அவ்வளோ சுத்தம். இன்றைக்கு ஹஜ்ஜிக்கு போய்த்து பார்த்தா, உம்ராக்கு போய்த்து பார்த்தா பிளேட மாத்திரல மைக்கத்தியே வீசியாச்சு. சேவெடுத்த பிளேடத்தான் முந்தி மாத்தினாங்க. இப்ப எப்படி மாத்தினாங்க? இப்ப எப்படி? இப்ப சட்டம் அந்த கத்தியே பாவிக்கலாம். ரத்தத்தில் பட்ட கத்தி அல்ல, தலையில பட்ட கத்தி. அதுவும் வானம். அதாலே நோய் பரவிடும். அவ்வளோ மனுஷன் கெட்டு போய்த்தான். அவ்வளோ மனுஷன் ரத்தம் கெட்டு போயிட்டது. ஹசது, வஞ்சகம், பொறாம, குரோதம், பெருமை எல்லாம் சேர்ந்து மனிதண்ட உடம்புல ஹசது வந்ததால ரத்தமும் கெட்டு போயிட்டது. ஒரே ஒரு மைக்கத்தி முழுவருக்கு, சிங்களாளுக்கும், பியதாசக்கும், குமாரக்கும், அந்த முழு பேருக்கு முடிவெற்றது, சேவெடுக்கிறது எதால? ஒரு மைக்கத்தி. எல்லாரும் அப்படித்தான். நாங்களே சுத்தமா இருந்த மக்கள் சும்மா சும்மா செய்திகளை கேட்டு 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 எல்லாத்தையும் காதுல போட்டு 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 நஜீஸ் ஆகிட்டு. இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன், முந்தைய ஒரு காலத்துல ஒத்தரை பத்தி ஒரு மொட்டை கடிதம் எழுதுறா எப்படி? இப்ப என்ன? இப்ப மாஷா அல்லாஹ் தெரியாத பேருக்கு ஒரு அக்கௌண்ட் திறந்தாச்சு, எல்லாத்தையும் எழுது, எல்லாம் எழுது, சும்மா எழுதுறாங்க. அப்ப எனக்கு ஒருத்தர் வந்தாரு, நான் எல்லாருக்கும் சொல்றேன் கேட்டுவோங்க. இதை ஒரு ஆள் ஒரு பேப்பர்ல ஒரு ஆர்டிக்கல் எழுதினார். ஆர்டிக்கல் உண்டு, ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஆர்டிக்கல் உண்டு. அந்த ஆர்டிக்கலுக்கு இன்றைக்கு புதன்கிழமை நாள் தான் அது இஷ்யூ ஆகிச்சது என்று வச்சுக்கோங்களேன். புதன்கிழமை ஈவினிங் எனக்கு ஒருத்தர் கால் அடிச்சாரு, முஃப்தி சாப் பாருங்களேன், இப்படி ஒருத்தர் எழுதிக்காரு பேப்பர்ல, இதுக்கு ஒரு பதில் சொல்லித்தான் ஆகணும், இது சும்முடப்படாது, இது நாங்க சும்முட்டா அவ்வளவு அழகில்லை, அதுக்கு நான் என் பேரை போட்டு, மொட்டை கடிதம் அல்ல என் பேரை போட்டு நான் எழுத போறேன். நல்ல விஷயம். அப்ப சொல்லி போட்டு நானும் பார்த்தேன், சரி அவர் ஆத்திரத்தில் சொல்றாரு, எழுதப்பான்னு சொல்லி எழுதிட்ட சொல்லிட்டேன். அடுத்த நாள் காலையில சுபகுக்கு வாராரு, கையில 4 A4 சைஸ் பேப்பர் எழுதிக்காரு. பேப்பர்ல வந்த ஆர்டிக்கல் 5 வரி, 10 வரி, 15 வரி, அவ்வளவுதான். எத்தனை பேப்பருக்கு? 4 A4 பேப்பர் எழுதிக்காரு. அப்ப நான் எனக்கு ஒரு சந்தேகம் வந்து, நான் இவர்கிட்ட கேட்டேன், பேப்பர் ஆர்டிக்கல் எப்ப வந்துச்சு, பேப்பர்ல எப்ப வந்துச்சு சொல்லி. நேத்து வந்து, அடே நேத்து வந்து ராவு பேசினதுக்கு பிறகு இவ்வளவு சுருக்கு இவ்வளவு எழுதினாரு கேட்டேன். இல்ல பேனவ கையில் எடுத்தேன், ஒரே அப்படி எடுத்து போனார். அப்ப நான் கேட்டேன், எத்தனை ஹதீஸுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறான்னு சொல்லி. சில மக்களுடைய பேனாவையும் சில மக்களுடைய கையையும் அல்லாஹ் படைச்சிருக்கிறது மற்றவனை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு மட்டும்தான். அவங்களோட பேனாவாலையும் அவங்களோட கையாலையும் நல்லதை எழுத முடியாது. புரியுதோ? யாராவது ஒருத்தர் ஒன்றை எழுதினா அதுக்கு கொமெண்ட்ஸ் எழுதுறதுக்கு சிலாக்கள் இருக்கிறாங்க. அவங்க எதையுமே எழுத மாட்டாங்க, அவங்களுக்கு எழுதேலாம். அல்லாஹ் அவங்கள படைச்சு இருக்கிறது, அவங்களோட பேனாவை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தது, அல்லாஹ் அவங்களுக்கு எழுத்தாட்டுல கொடுத்தது எதுக்கு தெரியுமா? நல்லதை பரத்துறதுக்கு அல்ல, மத்தாக்களை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு. அந்த கூட்டத்தில் ஆகிவிட வேண்டாம்.
தயவு செஞ்சு சொல்றேன், இந்த நோன்பை அழகாக்கணுமா, நோன்பை சங்கையாக்கணுமா, நோன்பை பிரயோசனமாக்கணுமா, முடிவு செய்யுங்க. நான் தான் முடிவு செஞ்சிருக்கிறேன். ஆரம்ப நோன்பு 20க்கும் இன்ஷா அல்லாஹ் போன் மட்டும்தான், டேட்டா இல்ல. அது என்னத்துக்குரிய டேட்டாவாக இருந்தாலும் சரி, அது மதரசாவாக இருக்கட்டும், சோசியல் ஒர்க்காக இருக்கட்டும், அது எந்த பணியாக இருந்தாலும் வானம் வானம். 20 நாளைக்கு வானம். கடைசி 10க்கு போனும் வானம். கடைசி 10க்கு என்ன வானம்? போனும் வானம். இருந்து பார்ப்போம், இருப்போம். ஏன் ஏனாது? அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிவானா, தௌஃபீக் செய்வானா.